माता मरकत श्याम मातंगी बदशालिनी माता मरकत श्याम मातंगी बदशालिनी कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जय मातंगदनय जय मातंगदनय जय नीलोत्पलच्युत जय मातंगदनय जय नीलोत्पलच्युत जय संगीत रसिक जय संगीत रसिक जय लीला सुखप्रिय जय संगीत रसिक जय लीला सुखप्रिय जय संगीत रसिक जय लीला सुखप्रिय ஒளியாகி ஞான வெளியாகி நின்ற உமையே துள்ளும் கலைகளாகி துளியாகி கடலாகி தெளிவாகி நின்ற திருவே அல்லும் பகலுமாகி அறமாகி தரமாகி
ஆண்டருள்வாயம்மையே. வேற எந்த இடத்துலயும் வாக்குப்படாம சொந்த இடத்துல வாக்குப்பட்டு நீ சௌக்கியமா இருக்கணும் கண்ணு. சாரதா, நீ ஒன்ன பெத்தாலும் பொண்ணு பெற்றிருக்க. அந்த நெத்தி பொட்டும் நேர்த்தியான உடம்பும் பார்த்தா பார்வதி அம்மையை அப்படியே புட்டு வச்சது மாதிரி இருக்குது. தம்பூரா கையும் கம்பீர குரலும் வாணியோட அம்சம் ஆணி வச்சு அடிச்சா போல இருக்குது. எல்லாம் நாங்க செய்த புண்ணியத்தின் பிரதிபலம் தான். உங்க புண்ணியம் மட்டுமல்ல, கால் பங்கு உன் அதிர்ஷ்டம்னா முக்கா பங்கு ஏன் அதிர்ஷ்டம் சேர்த்து சொல்லு. உண்மைதான் சாரதா, அக்காவோட புண்ணியமும் சேர்ந்துதான் கௌரிய கொடுத்து நம்ம குடும்பத்தை சிறக்க வச்சிருக்கு. ஆமாங்க, என் ரத்த பாசம் முத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டடா. தம்பி, கௌரிக்கோ கல்யாண வயசு வந்தாச்சு. காலாகாலத்துல அதுக்கு கல்யாணத்தை பண்ணனாதான் கோலாகலமா வாழ முடியும். குறுக்க பேசாத. இருக்கா ஒரு மாப்பிளை, தயங்குவானே? தாராளமா சொல்றேன். என் மகன் தாண்டவனுக்கு கௌரி கொடுத்துட்டீங்கன்னா வசதி அமைஞ்சிடும். நீ ஒத்துக்கிட்டேன்னா உடனே முகூர்த்தம் வச்சிடலாம். இது நாமா பார்த்து முடிவு பண்ற விஷயம் இல்ல. எந்த மாதாவனுடைய அருளால இந்த மகளை அடைஞ்சமோ அவதான் கௌரி கல்யாணத்தை நிச்சயப்படுத்தணும். ஆமா, சீட் எழுதி கேட்டுப்பாரு. இல்ல தேவலோகத்துக்கு போய் தெரிஞ்சுட்டு வா. இந்த தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக வார்த்தையை ஆழக்கணத்துல போடுற கைத்தால நீளமா அழுத்துக்கிட்டு போக வேண்டாம். அக்கா, நீ தெரியாம பேசுற. தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். தாண்டவனுக்கு பொண்ணா கிடைக்காது. வரிசையா வர எறும்பு மாதிரி சாரி சாரியா வரும். நம்ம தம்பி பொண்ணு இருக்கும் போது பிரத்யார் நம்பி போவானேன்னு கேட்டா அதுக்குள்ள போவாமாக்கா. நான் என்ன புது படத்தை கண்டவா? எங்க அவத்தை நீ மதிக்க? அம்மா ஏண்டி கத்துற? இங்கதான் நிக்கிறேன். பொண்ணுக்கு ரெண்ட பெத்துக்கிட்டு கண்ணார தண்ணி விடுறவன் கௌரி எங்கம்மா? 7 நாட்டு சனி மாதிரி நீ ஏண்டி அவளை பிடிச்சிட்டு திரியிற? அவன் மாடி வீட்டுக்காரி, அங்கமெல்லாம் தங்கம் போட அலங்காரி. நீ மண் குடிச்ச பராரி. சேர் மாடி ரெண்டும் வாடி, கூழுக்கு தகுந்த குடிச்சுறா. வா வா. அத்தே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பழகிறதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏழைகள் என்ன சொந்தம் கொண்டாடக்கூடாதா? குடிசையிலே குண்டு மல்லிகை பிடிபடுறது இல்லையா? அநித்தியமான இந்த செல்வத்திற்காக அன்போடு பழகிய நம் உறவை பாழ்படுத்திக் கொள்ளலாமா? அப்படி சொல்லு கௌரி, நாங்க சொன்ன அதுக்கு வேம்பா தெரியுது. பூந்தோட்டத்துக்கு போலாமா? புள்ள என்ன இது இல்ல புள்ள. ஏனோ சாரதாவுக்கு இந்த புத்தி இல்ல. ஏன் அப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் கத்திய கண்டுக்கு தெரியப்படான்னு சொல்லி சட்டியை போட்டு மறைச்சிட்டு வரேன். இப்படி சுத்தி சுத்தி அடிச்சா என்ன அர்த்தம்? என்னவோ படிக்க தெரியாத பசங்களை வாத்தியால் அடிக்க. இங்க சண்டை போடுற இடமே வேணாயா, சாப்பாடு போடுற இடமா மாத்துங்க. இதை எடுத்துட்டு போய் அப்புறம் எடுத்துட்டு போ. இதை இட்லி சூட எடுத்து போட்டு சண்டை போல ஒரு கோழையை நான் பார்த்ததே இல்லை. என்ன சொன்னேன்? கோழைன்னு சொன்னேன். நான் வீரன், இமயத்திலே வெல்ல பொறிஞ்ச சேரன், சோழனுக்கு சொந்த காரன், பாண்டிய வம்சத்திலே பிறந்த தீரன். இது ஒண்ணு போய்கிட்டு இருந்து நான் ஒண்ணு எடுக்கிறேன்.
எல்லாம் உன் தலையிலேயே போயிடுச்சே. போகல, அப்படியே இருக்கு. தொடச்சாதான் போகும். கௌரி, உன் கையால பச்சை தண்ணியை கொட்டினாலும் அது எனக்கு பரிமளமான பன்னீரா மணக்குது. நீ வெறுத்தாலும் அது எனக்கு வாழ்த்தா தெரியுது. கடுகெடுத்தாலும் கல்கண்டா இனிக்குது. கௌரி, இதுதான் காதலா? காதலாவும் இல்ல, கண்ணாலாவும் இல்ல. சும்மா இரு. போறியா? சீதைய ராமர் பார்த்த உடனே அவ சிரிச்சு காதல் முத்த சிந்தினாளாம். அம்பிகாபதி பார்வைப்பட்ட உடனே அமராவதி ஏணியை போட்டு ஏறி வாங்க அப்படின்னாலாம். பார்வைக்கே அங்க காதலருங்க கரணம் போட்டிருக்காங்க. இங்க பக்கம் பக்கமா பேசினாலும் எக்கச்சக்கமா உதைக்குது. என்ன மரதம், ஒரு கடையை வைக்கிற அளவு பூ கொண்டாந்து கொட்டிட்டியே. கடை என்ன, ஒரு தேரே அலங்காரம் பண்றதுக்கு தேவையான பூ இருக்குது. ரோஜா எடு. அவன் இன்னும் வரலையே. இங்கே வந்துட்டியா? வராம இருக்க முடியுமா கௌரி? மலரை நோக்கி வந்து வந்தா அது மாட்டேன்னா ஒடுங்குது. செடிக்கு தண்ணி ஊத்தவும் முடியல, பூ கட்டவும் முடியல. காரியத்துக்கு குறுக்க கரடியா வந்து நிக்கிறீங்க. ஆமா, காதல் ஒரு கரடி, கட்டி பிடிச்சா கட்டாயம் விடாது. தாண்டவத்தான், நீ கழுத்துல தாலி கட்ட வேண்டுமத்தான்னு ஒரு வார்த்தை ஒண்ணு. நாளத்துல சனிய மாதிரி நான் இல்ல, ஒரு சுக்கரன். கட்டளை இடு, கட்டுப்படுவேன். அதட்டு அடிமை ஆயிடும். அப்ப சரி, முதல்ல இங்க இருந்து நகரு. உதைக்குது. காதலுக்கு காரணமான கனிமலரே, கவலை எல்லாம் மனப்பாடமாக விட்டு சொல். மறக்காதே, மறைக்காதே, மறுக்காதே. உன்னுடைய முத்தான வார்த்தைகளை கேட்டவுடனே அவன் அத்தான்னு ஓடியாரணும். போ என் மன்மத பானமே. மன்னிக்கணும், மனசுல காதல் வரட்டுங்கிறதுக்காக மன்மத பானம் விட்டு பார்த்தேன். வந்துருச்சா? வரும், கொஞ்ச நேரம் வரும். சொல்லி அனுப்புறேன். என்னத்தா? சாரத்தா. ஆண்டவா, பின்வாங்காத. காதல் பாத கரடு முரடுன்னு பெரியவன் சொல்லியிருக்கான். போடா, தைரியமா போ. ஐயாவே, என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் 4 வருஷம் ஆச்சுங்க. எப்படியாவது அந்த நாசமா போனவனை மறுபடியும் வர பண்ணுங்க. நாசமா போனவன் நாசமாகவே போகட்டும் தாயே. தாயாவது நீங்க ஒண்ணு சாமி, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலங்க. அப்படியா? மிக்க சந்தோஷம். காணாமல் போனவனை மறந்துவிட்டு அந்த கைலாசநாதனை நினை. அவனால வந்த வெனதானங்களை இது எப்படி? என் மாமன் கைலாசநாதன் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததை என் புருஷன் வித்தியாசமா நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. சரி, பரவாயில்லை. வைகுண்டநாதனை நினை. எனக்கு ஒரு நாதனி வேண்டாங்க, என் பிராணநாதம் இருந்தா போதும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படியா? வழி வழி இப்படி செய், இப்படி செய். நீ பணக்காரி ஆகிவிட்டதாக விளம்பரப்படுத்து. உன்னிடத்திலே பணம் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே நடமாடி கொண்டிருக்கும் அந்த பிணம் வந்து சேரும். அப்படியே சுவாமி. போய் வா, போய் வா. மங்களம் உண்டாகும், மங்களம் உண்டாகட்டும். பக்த கோடிகளே, நான் தியான கடலில் மூழ்கப் போகின்றேன். இன்று போய் நாளை வாருங்கள். ஓம் சச்சிதானந்தம், பரமானந்தம், சிவானந்தம். இளைஞனே, உனக்கு யாது வர வேண்டும்? உங்கள் அன்பும் ஆசையும் தான் எனக்கு தேவை சுவாமி. நிறையாக உண்டு. உனக்கு விரைவிலே விவாகம் நடக்கப் போகின்றது. விவாகமா? நான் பிரம்மச்சரியத்தையே பெரிதும் விரும்புகிறேனாச்சே சுவாமி. போட்டியே ஒரு போடு. பக்தனே, நீ இங்கே இரு, நான் ஸ்நான பானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன். சுவாமி, சற்று பொருங்கள். இந்த தாடியை எடுத்து விட்டல்லவா ஸ்நானம் செய்ய கிளம்ப வேண்டும். அப்பனே, இது உண்மை தாடி. உலகத்தை வெறுத்தது முதல் இந்த சிவபக்த முகத்திலே செழிப்பாக வளர்ந்த தாடி. மோடி செய்த பெண்களை எல்லாம் வெறுத்து விட்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்த தாடி. பரமன் புகழ் பாடி தெரியும் இந்த தாடி பழைய தாடி பக்தா, பழைய தாடி. சுவாமி, ஒரு விண்ணப்பம். என்னப்பனே? என்ன இருந்தாலும் இந்த பழைய தாடி வேண்டாம், வேறு புது தாடி. தாடி முள்ளையிடு. தாடியோடு சேர்த்து தாடியை வர பார்க்கிறது பக்தனே. பொட்டிய ஒரு போடு. ஏன்பா வைரம், இது என்ன வேஷம்? எடு இதெல்லாம், எடு இதையெல்லாம். கலாதர், 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 சும்மா இருப்பா. நீ சாதாரணம் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு நீ சண்டை போட்டு நல்லா இருக்கிற உடம்புல எல்லாம் காயத்தை உண்டு பண்ணி விடுற. நீயோ யுத்த வெறியன், நான் சமாதான பிரியன். சண்டைக்கு பதிலா அந்த சாமியார் வேஷத்தை போட்டு உலகத்திலேயே சமாதானத்தை நிலநாட்டலாம்னு நான் வேஷத்தை போட்டேன். வைரம், எனக்கு இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு வெகு நாளே ஆசை. நீ வா போலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம புறப்படுற நல்ல நாள்ல உனக்கு ஒரு புண்ணியவதி கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டேன். போலாமா? சர்வேஸ்வரா,
சாவை ஜெயித்தவர்கள் இந்த ஜெகத்திலேயே இல்லையா? என்னை கொன்றுவிடு. இந்த கொடுமையை நான் செய்வதற்கு முன்பு என்னை கொன்றுவிடு. என் மகனை அற்பாயிலாயாக்குவதற்கு முன்பு என்னை அழித்துவிடு. மாமா, கலாதருக்கு அற்பாயிசா? ஆண்டவனுக்கு நல்ல மனிதர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து பகைதானா? மாமா, உண்மையே கலாதருக்கு அகாலம் வரலாமா? ஆமாம் பைரு, நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது 25 ஆண்டுகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆண், இவர்களில் யார் தேவை என்று கேட்ட ஆண்டவனிடம் அன்பு பரிசாக கிடைத்த குழந்தைதான் அருமை கலாதர். மாமா, இப்படி நடந்திருக்குமா? இன்னும் சில வாரங்களில் அவனுக்கு 25வது வயது வந்துவிடும். இது கடவுளின் காலவரையறை. மாமா, இந்த சாவனின்றும் கலாதரனை காப்பாற்றுவதற்கு வேற வழியே இல்லையா? புண்ணியாத்மாக்களின் வாயினால் நீ நீடூழி வாழ்க என்ற ஆசையை பெற்றுவிட்டால் அது பொய்யாக கூடாதே என்ற எண்ணத்தால் கடவுள் கலாதரனுக்கு அருள் புரியலாம். புண்ணியாத்மாக்கள்? மாமா, அவர்களை எங்கே தேடி கண்டுபிடிக்கலாம்? வைரம், காசி நகரில் முனிவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படியா மாமா? கலாதர் கூட தேசங்களை எல்லாம் சுத்தி பார்க்கணும் நேற்று இடத்துல சொன்னான். நான் அவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிடுறேன் மாமா. இனி கலாதருக்கு ஆபத்து இல்லை. நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. வைரம், இனி பேச்சு கிடமில்லை. அப்பா அம்மா இல்லாத அனாதையா கடந்த என்ன கண்ணை போல வச்சு காப்பாத்துனீங்க. அதுக்கு கைமாறா நாளை தானே கலாதரோட காசி, அப்புறம் முனிவர்களுடைய ஆசி. விதி கிடக்குது தூசி. மாமா, நீங்க மட்டும் தைரியமா இருங்க மாமா. தம்பி, நீயும் கூட போறேங்கிற தைரியத்துலதான் என் மனசுலயும் ஆறுதல் ஏற்பட்டிருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அத்தை, பாலும் கடையும் வச்சிருக்கிறது ஒண்ணு, இந்த வைரம் ஒருத்தம் போறது ஒண்ணு. இப்படிப்பட்ட தோழமை இருந்தால் எந்த துன்பங்களையும் சமாளித்து விடலாம். எங்களுக்கு உத்தரவு கொடுங்களம்மா. போயிட்டு வா, நீ நீண்டூழி வாழும்.
வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அறிவும் அழகும் நிறைந்த நீ ஆண்டவனின் அன்பை பெற்றவன். எந்திர சக்தியாலும் மந்திர சக்தியாலும் உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் மகேஸ்வரன் அருள் புரிவார். இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கலாமா? ஐயோ, ஏண்டி அம்மா அப்படி முகத்தை கோணிக்கிற? கௌரி, இந்த ஆட்டம் வேண்டாம், வா கும்மி அடிக்கலாம். பாடி அழுகுனி ஆட்டம் ஆடுறவங்க கூட நான் ஒண்ணும் சேர மாட்டேன், நீங்க போங்க. என்ன பார்வதி, சேர்ந்து இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு, கல்யாணமான அப்புறம் பிரிஞ்சு போறோம். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு தகராறு? ஆமா, புத்தி சொல்ல வந்துட்டா. கல்யாணமான உடனே எத்தனையோ பேர் பட்ட மரமா மொட்டையா நிக்கிறானுங்க, இவனுமே பெருசா சொல்ல வந்துட்டா. போடி சரிடா. முகரே பேத்துடும் பேத்து. யார பார்த்துட்டு சார பேசுற? நீ பட்ட மரமா நிப்ப, உங்க அம்மா அக்கா ஆத்தா அத்தனை பேரும் தான் மொட்டை மரம் நிப்பாங்க. ஆதி இருக்கிற சொந்தக்காரங்க மீதி இருக்கிற சொந்தக்காரங்க அத்தனை பேரும் மொட்டை மரமா நிப்பாங்க. எங்க கௌரி ஒண்ணும் அப்படி நிக்க மாட்டான், மஞ்ச குங்குமத்தோட மாங்கல்யத்தோட இருப்பா. ஆமா, இருப்பா இருப்பா. பயமுடு. மங்கள கௌரி விரதம் இருக்கிறவங்க வீட்டுல அமங்கலம் நடக்க ஆண்டவன் விடவே மாட்டாரு. எங்க கௌரி சௌபாக்கியவதி. 30 முக்கோடி தேவர்கள் வந்தாலும் அவ குங்குமத்தை கலைக்க யாராலும் முடியாது. ஐயே, முக்காலம் தெரிஞ்ச மாதிரில மூச்சு விடாம பேசுற. விரதம் என்ன மருந்தா மூலிகை மனுஷனை காப்பாத்த? விதியை வெல்ல யாரால முடியும்? பார்வதி, விதியை மாற்றும் சக்தி விரதத்துக்குண்டு. மங்கள கௌரி நோன்போட மகத்துவம் மாங்கல்யத்தை கட்டாயம் காப்பாத்தும். விதியை எழுதிய பிரம்மன் வந்தாலும் எங்கள் விரதத்தாயை வெல்லவே முடியாது. கடவுளை மட்டும் குறை சொல்லாதே. பாக்குறேன்டி உன் விரதத்தோட மகிமையை. வாங்கடி போகலாம். வாடி. வாங்க வாங்க. பாத்தியாடி, ஆண்ட உறந்த நேரத்துல அவதரிச்சவ போல இருக்குது. அதான் அலர்னு அலறிக்கிட்டு போற. லட்சுமி, கௌரி வாங்க போகலாம். என்ன மங்கள கௌரி விரதம் இருந்தா மாங்கல்யம் நிலைக்குமா? அந்த தெய்வம் தலையெழுத்தையே மாத்திடுமா? அப்படின்னா நம்ம கலாதர உயிரை காப்பாத்த ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஆஹா, எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம கலாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் கண்டமே தீந்துச்சு. நானும் எவ்வளவோ ஊரு சுத்தி இருக்கிறேன்ப்பா. இத மாதிரியான அழகான புதுமையான பதுமையை நான் பார்த்ததே கிடையாது. என்ன இது? நான் நந்தவனத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அழகுனால அழகு, அவ்வளவு அழகு. பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்படியாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு மன்மதன ரதி மாதிரி உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? போய் உன் வேலையை பாரு. நான் வந்த வேகம் என்ன, நீ சொல்ற சுருக்கம் என்ன? ஒட்டியே ஒரு போடு. இன்னைக்காவது எப்படியாவது கல்யாணம் ஏன்டா கரையானா அடிச்சு திங்கிற? கட்டாயம் கௌரி உன கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். சித்த நேரம் சும்மா கடவே முடியலையே. முடிச்ச போட்டா தானே அடிச்சுக்கிட்டு இருக்கிற மனசு கொஞ்சம் சாந்தமாகும் போல் இருக்கு. அம்மா, என் உடம்பு தொட்டு பாரு. கொல்லம்பட்ட அடுப்பாட்டம் ஒலிக்கு. தண்ணி கொட்டி தணிச்சிட்டு வா. மூஞ்ச பாரு, மூடுற வாயனா முணுமுணுக்கிட்டே வரான். தாயே, மகனை மன்னிக்கணும். என் உடம்பு ஒரு வெடி, அதுல காதல் ஒரு திரி. கௌரியோட ஆசைங்கிற நெருப்பு சேரும் போது அது படார்னு வெடிக்குது, படபடம் நடிக்குது. என் உயிரே துடிக்குது. தாயே, மண்ணை போட்டு வச்சிடுவேன். மரியாதையா வாடான்னா. தம்பி கௌரி, உதைக்கிறே. வாங்கக்கா வாங்க. சௌக்கியமாக்கா? ஏன் என்ன பார்த்தா நோயாளி மாதிரியா தெரியுது? நீ சௌக்கியமானு கேட்க. என்னமோ நான் கோயில் நந்தி ஆட்டம் கோவமா ஒரே பக்கம் திரும்பிக்கிட்டாலும் ஆவல் விட மாட்டேங்குது. இந்த தாண்டவாடுற ஆட்டம் என்ன தரையில நிக்க விட மாட்டேங்குது. புடலைய தட்டி போடி அவங்க வீட்டுக்குள்ள புடிச்சு தள்ளுது. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினதுனாலதான் அவ்வளவு ஆசை அவனுக்கு. மன ஆசையை தீர்த்துக்கத்தான் அவன் ஒரு மஞ்ச கைத்தை கௌரி கழுத்துல கட்டி வைக்கட்டுமேங்கிறான். ஏக்கா, கௌரியோட அபிப்பிராயம் வேண்டாமா? நல்லா இருக்குது தம்பி. இந்த மாதிரி சகுந்தல அபிப்பிராயத்தை கேட்டு கல்யாணம் முடிக்க கண்டுதான் துஷ்யந்த அவளை துடிக்க வச்சுட்டு போனான். பெரியவங்க பார்த்து முடிவு பண்றதா முறை தம்பி. கல்யாணம் கௌரிக்கு அவ இஷ்டப்படிதான் எதுவும் நடக்கும். நடக்கட்டுமே. சொல்றபடி சொன்னா அவ சரிங்கிறா. இந்த பாரு தம்பி, முறமக்காரனுக்கு தான் முதல் சலுகை உண்டு. அக்கா, இது என்ன கொடுத்து வச்ச கடனா எடுத்துக்கிட்டு போக? பொண்ணு வாரங்கிற நீ ஒன்னைய திருப்பி திருப்பி சொல்றிய. ஒன்ன சொல்லாம 9 சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிற வரையில இப்படி கசப்பாதான் தெரியும். முடிஞ்ச உடனே பாரு ஒரே இனிப்பா இருக்கும். கௌரி, என் மலர் சட்டியே, கற்கண்டு கட்டியே. யாரது? என்ன சத்தம்? வேற யார்? நான் தான் மாமா. முக்காலத்துக்கு பிறகு கூட உறவு விட்டு போகாது உங்க அக்காவும் தாண்டவ பிறகு. அடா 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 அடா, நடையிலே தெரியுது. ஏக்கா, இவனுக்கா கௌரியை கொடுக்க சொல்ற? என்ன ஊர் பேருக்கா சிபாரிசு பண்ணுவாங்க எங்க அம்மா? என்ன மாமா, ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சேமமா கௌரியும் நானும் சேர்ந்து சுகமா இருக்கிறோமே. அட சீ, என்ன வாய முடா.
மருமகனாச்சும் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா? பணம் வந்த உடனே குணமே மாறி போச்சு. நம்ம அம்மா அப்பா இருந்தா இப்படி எல்லாம் நீ சொல்லுவியா? அக்கா, பெத்தது ஒரே மகன், அது கண்ணை கசக்காம வாழணும்னு இருந்தா அது பிரியப்படிதான் கல்யாணம் நடக்கணும். யாரு குறுக்க வந்தாலும் எதுவும் நடக்காது. ஆமா மாமா, மருமகன் கேட்கிறேன், மகேஸ்வரனே வந்து கேட்டாலும் சரி, என்னுடைய மகளோட ஒப்புதல் மேலதான் கல்யாணம் நடக்கும். உதைக்குதே. அன்புங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கும் அணுவளவு கூட சம்பந்தம் இல்ல போல் இருக்கு. சத்தம் அதிகமா இருக்கே தவிர சக்கரையா பேசுறாங்களா அவங்க? உன்னை பத்தி அவங்களுக்கு என்னடா அக்கறை? அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. தாண்டவத்தா, உனக்கே இந்த ஏச்சம் பேச்சும் வாய் இல்லாத பசுவை விரட்டுற மாதிரி எல்லாரும் உன்னை ஏசுறாங்களே, பாவம். வாம்மா வா, கருணையின் உருவே, என் கற்பக தருவே. பாண்டவர்ல தர்மனுக்கு இருந்த குணத்தை ஆண்டவன் அடுத்தபடியா உனக்கு தான் கொடுத்திருக்கான். இங்க இருக்குதுங்களே துரியோதனனும் துச்சாதனனுமா. தாண்டவா, அப்படி தப்பா நினைக்காதே. பொண்ணு மேல இருக்கிற நல்லெண்ணத்தினாலதான் சொல்றோம். அத்தை, அதே நல்ல எண்ணத்துலதான் நானும் சொல்றேன். கௌரியும் நானும் சேர்ந்துட்டா அந்த ஜோடிக்கு இணையா தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அந்த பொருத்தத்தை கவிதையா எழுதலாமே தவிர வாயால சொல்ல முடியாது. இல்ல கௌரி? கௌரி, கௌரி சரா வாடா. சித்த நேரம் போன காலை புடிச்சிட்டு கதவு போல இருக்குதே. கதவும் தயார். கௌரி கிடைக்கிறதா இருந்தா அம்மா முடியாது, விடுமா. கௌரிக்காக கடன் தான் இருக்க போறேன். ஒத்த கால தவம் பண்ண போறேன். பண்ணு பண்ணு, உள்ள காலையும் உடச்சு அனுப்போம் மாமே. நீ பண்ற சேட்டையாலதான் உனக்கு சாட்டையாடு கிடைக்குது. வாங்கி விட்டு இங்கேயும் உதைக்குது. கௌரி, கௌரி, உன்னை கொத்திக்கிட்டு போறான்னு பார்த்தானே முடியாது போல இருக்கு. நான் கத்தியால குத்திக்கிட்டு சாக போனேனே. கௌரி, கௌரி, ஒரு கத்தி கூட கொடுக்காம போயிட்டே. கௌரி, கௌரி, கத்தி கத்தி தொண்டை கூட காஞ்சி போச்சு. கௌரி, கௌரி, நான் போட்டுமா போட்டுமா? கத்தி. கௌரி, கௌரி, போரே நீதோ, போரே நீதோ. யாருமே இல்லையாங்க? போரே நீதோ, போரே. கத்தி கூரே இல்லையே. வாயா வாயா, ஆமா வா அப்பா. அரே வாயா வாயா, அம்மா போறவன் எல்லாம் வா வா, ஒண்ணும் பயப்படாத. ஒரு குத்து, ஒரே குத்து. ஐயோ கால விழுகிறா ஐயா. ஒரு குத்துரா கண்ணு, ஒரு குத்து அல்லா லங்கால விழுகிறேன். இனிமே என்ன ஓட முடியாது. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், இவ்வளவு கெஞ்சி கேட்டு மறைச்சிருக்கிறேன். குருவா இருந்தாலும் சரி, சிஷியனா இருந்தாலும் சரி, தேவை ஒரு குத்து.